துலாம் ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம். திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்ததொரு மாதமாக பிப்ரவரி மாதம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிரம்பி கிடைக்கிறது என்று பார்க்கும்போது, நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது அவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் உச்சம் பெற்று சுபஸ்தானத்தில் வீட்டிருக்க போகின்றாருங்க. ராசினுடைய அதிபதி 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் இருந்து விலகி 4ஆம் இடமாகிய சுபஸ்தானத்தில் மாரத்தோட பிற்பகுதியில் நுழைகின்றாருங்க. ராசினுடைய அதிபதி சுகஸ்தானத்திற்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராசியினுடைய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மாதத்தோட பிற்பகுதியில் இணைவது என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. சூரியன் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் இணைய போகின்றாருங்க சனியுடன். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் விட்டிருப்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லைங்க. எந்த விதமான ஒரு காரியங்களை திட்டமிட்டாலும் அவை அனைத்திலுமே ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையுமே தகர்த்தெறிந்து நல்லதொரு முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றாருங்க. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே காரிய வெற்றி நிறைந்து கொடுக்க போகின்றாருங்க. ஏனென்றால் ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் மாதத்தோட முற்பகுதியில் 3ஆம் இடத்துல சஞ்சரிப்பது என்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் பிற்பகுதியில் 4ஆம் இடமாகிய சுபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. ஆனால் முற்பகுதியில் குருவினுடைய சுப பார்வை அதீதமாக ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் மீது கிடைப்பதால் குரு சுக்கிர யோகம் நிறைந்ததொரு தருணமாக மாதத்தோட முற்பகுதியில் அமைகின்றது. பிற்பகுதி சுபஸ்தானத்தில் நுழைவதால் ராசியினுடைய அதிபதியினுடைய அமைப்பின் காரணமாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். அதிலும் கலைத்துறை ரீதியான பணிகளில் மாதத்தோட இரு பகுதிகளில் கோடீஸ்வரம் யோகம் நிறைந்ததொரு தருணமாக மாறுகிறது என்பதை ராசியினுடைய அதிபதியான குரு பகவானும் சுக்கிரனும் குருவும் உறுதிப்படுத்துகின்றன. குரு பகவான் 7ல் இருந்தாலும் ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் 4ல் இருப்பதும் நல்லதொரு முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக பெண்மணிகளுடைய நலனுக்கு பொறுப்பேற்ற இந்த 2 கிரக நிலைகளும் மிக வலுவாக சஞ்சரிப்பது என்பது பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு யோகமும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றது. மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது பிப்ரவரி 4ஆம் தேதி முதலே 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்றாருங்க. பொதுவாக செவ்வாய் 4ஆம் இடமாகிய சுபஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றாலும் கூட இந்த ஒரு தருணத்தில் அவர் சுபஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்றாருங்க. செவ்வாய் சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுவது என்பது பல்வேறு வகையான தடைகள் நீக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் செவ்வாய் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் அமர்வதால் ஆரோக்கிய தொல்லைகள் சற்று ஏற்படலாங்க. எனவே உடல்நல ஆரோக்கியம் என்பது சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக தேவைப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது என்பது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க. இந்த ஒரு தருணத்தில் புதிதாக நிலம் வாங்குதல், பணி நிலம் அமைத்தல் போன்ற அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கின்றது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இந்த ஒரு தருணத்தில் ராசியினுடைய ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ல் வீட்டிருக்கின்றாருங்க. சனி 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பது என்பது குடும்ப ரீதியாக எழக்கூடிய தொல்லைகள் அனைத்தையுமே விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. 5ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பின் காரணமாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீர்வு காணப்பட்டு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்ததொரு தருணமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிரம்பி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க. அது மட்டுமல்லாது இந்த ஒரு தருணத்தில் மாதத்தோட முற்பகுதியில் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில்
சஞ்சரிக்கக்கூடிய சனியினுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பிற்பகுதியில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு புதன் வருவது என்பது குடும்ப ரீதியாக நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வியில் நல்லதொரு சிறந்ததொரு முன்னேற்றமும் ஞானமும் பெற்று திகழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகின்றது. அது மட்டுமல்லாது எவ்வளவு சவால் நிறைந்த சிக்கலான காரியமாக இருந்தாலும் அவற்றை நுணுக்கமாக கையாண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றதுங்க. அதே சமயம் இந்த ஒரு தருணத்தில் மாதத்தோட முற்பகுதியில் சுபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடைய அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. பிற்பகுதியில் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் 5ஆம் இடத்திற்கு வருவது அமோகமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் ராஜயோகாதிபதியுடன் இணைவது என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட கோச்சார ரீதியின் அடிப்படையில் 2 கிரக நிலைகளும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு தருணத்தில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கின்றதுங்க. தந்தை வழி உறவு முறைகள் நல்லதொரு பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் என்பது தங்களிடம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அனுகூலமான பல நன்மைகள் என்பது குடும்ப ரீதியாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிறைந்ததொரு தருணமாக மாறியுள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. சனி, சூரியன் மற்றும் புதனுடைய கூட்டணி இந்த 3 கிரக நிலைகளும் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது பல்வேறு வகையான தடைகளை விலக்கி நல்லதொரு முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக நிச்சயமாக பிப்ரவரி மாதத்தில் அமைகின்றதுங்க. எனவே தான் பல்வேறு விஷயங்களை சந்திக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் அனைத்துமே விலகி மிக எளிதாக அனைத்து விதமான காரியங்களையும் காரிய வெற்றி பெற முடியுங்க. அரசாங்க சலுகைகள், எதிர்பார்த்த வாய்ப்புகள் என்பது புதிய ஒப்பந்தங்கள் போன்ற அனைத்துமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் நிஜ வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றாருங்க. ஏனென்றால் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல வலுப்படுத்தக்கூடிய ராசி யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி எப்படி வலுப்படுத்துகின்றாரோ அதே போன்று ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய வலுவான ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றாருங்க. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் என்பதாகவும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். சற்று விரைய செலவுகள் என்பது அதிகரித்தாலும் கூட செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உருவாகின்றது. மேலும் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருந்தாலும் விரைய செலவுகளை சுப விரயங்களாகவோ அல்லது முதலீடுகளாகவோ மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை ராகு ஏற்படுத்தி கொடுக்கின்றாருங்க. இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு, தொழில், சினிமா துறை என எதுவாக இருந்தாலும் அந்த சிறிய முதலீடு மிகப்பெரிய அளவிற்கு பல மடங்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையப் போகின்றது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க ராகு. இது துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் வெட்டி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் துலாம்